மன வளர்ச்சி குன்றிய மாணவனோட பிறந்தநாள் விழாவில் குடும்பத்தோட கலந்துக்கிட்ட அமைச்சர் காந்தி அங்க நடந்த ஒரு விஷயத்தால திடீர்னு கண்கலங்கி நின்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராணிப்பேட்டை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான பிஸ்வாஸ் சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நூர்ஜஹான் அப்படிங்கிறவர் தன்னோட 3 பிள்ளைகள்ல இரண்டாவது பிள்ளையான ஜாஃபர் அப்படிங்கிற மகனை சேர்த்திருக்காங்க. அவருக்கு இப்போ வயசு 30 ஆகுது. அதாவது சின்ன வயசுல இருந்தே மூளையில குறைபாடு ஏற்பட்டு மன வளர்ச்சி குன்றியவரா ஜாபர் இருந்திருக்காரு. அவருக்கு வறுமை காரணமா சிகிச்சை அளிப்பதற்கு முடியாததால அவரை பெற்றோர்கள் இந்த பள்ளியில சேர்த்திருக்காங்க. சுமார் 29 ஆண்டுகள் கடந்த நிலையில ஜாபர் தனது 30வது பிறந்த நாளை பிஸ்வாஸ் பள்ளியில கொண்டாடினாரு. அதுக்கு பள்ளி சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தன்னோட குடும்பத்தினரோட கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மனவளர்ச்சி குன்றிய மாணவர் ஜாஃபருடன் கேக் வெட்டி உற்சாகத்தோட பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தாரு. இதுக்கப்புறமா பிறந்தநாள் விழாவில் ஜாஃபரோட கடந்த காலங்கள் குறித்து அவங்களோட தாயார் நூர்ஜஹான் பேசினாங்க. அப்போ அமைச்சர் காந்தி திடீர்னு மனவேதனையோட இரு கைகளையும் உயர்த்தி பிடிச்சு கண் கலங்கியவாறே கொஞ்ச நேரம் அங்க நின்றுட்டு அந்த இடத்த விட்டு மன வளர்ச்சி மாணவனை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தபடி அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்காரு. இந்த நிகழ்வு பிறந்தநாள் விழாவில் ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.